அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாகிஸ்தானில் பயங்கர வெள்ளப்பெருக்கால் 24 மணி நேரத்தில் 30 பேர் உயிரிழப்பு, அடுத்தடுத்து தகர்க்கப்படும் அணைக்கட்டுகள். பாகிஸ்தானின் பஞ்சாபில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ள சூழலில் அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 30க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாட்டில் மக்கள் தொகை அதிகம் நிரம்பிய பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த ஒரு வார காலமாக மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் ஏற்பட்டு 1500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீருக்குள் மூழ்கியுள்ளது. இந்நிலையில் நேற்று முதல் மீண்டும் கனமழை பெய்து வரும் சூழலில் அங்குள்ள நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி வெள்ளத்தின் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இதில் சுமார் 15 லட்சம் மக்கள் தங்களது வீடுகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பஞ்சாப் மாகாண அமைச்சர் மர்ஜூம் அவுரூப் சிங் கூறுகையில், கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பஞ்சாபில் வெள்ளத்தில் சிக்கி 30 பேர் பலியானதாகவும் 2-3 நாட்களில் மட்டும் சுமார் 10 லட்சம் பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரவிஷனாப் ஆகிய நதிகளில் வெள்ளம் அதிகரித்து வருவதால் முக்கிய நகரங்கள் வெள்ளநீரில் மூழ்குவதை தவிர்க்க மெண்டி, பஹாவுதீன், சினியோட் உட்பட 7 பகுதிகளில் உள்ள அணைக்கட்டுகள் அதிகாரிகளால் வெடிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பஞ்சாபில் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் சுமார் 381 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் நடைபெற்ற போராட்டத்தில் அங்குள்ள ஒரு மாகாணத்தில் உள்ளூர் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு தீ வைக்கப்பட்டதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தோனேசியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு மாதம் வழங்கப்படும் சம்பளத்துடன் கூடுதலாக வீட்டு வசதிக்கென்று தனியாக $3000 அளவிலான பணம் வழங்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே விலைவாசி மற்றும் வரி உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தோனேசிய மக்கள் அரசின் இந்த திட்டத்துக்கு எதிராக தலைநகர் ஜகார்த்தாவில் கடந்த 25ஆம் தேதி முதல் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் முன்பு உணவு டெலிவரி செய்யும் ஊழியராக பணியாற்றி வந்த அஃபான் குர்னியாவன் வயது 21 வயது இளைஞரின் மீது காவல்துறையினர் கிணறுக வாகனத்தை ஏற்றி அவர் கொல்லப்படும் வீடியோ இணையத்தில் வைரலானது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களில் அரசுக்கு எதிராகவும் இளைஞர் கொல்லப்பட்டதை கண்டித்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொந்தளிப்புடன் தெருக்களில் திரண்டார்கள். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் அரசின் காவல்துறை உள்ளிட்ட படைகளுக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்துள்ளது. இந்நிலையில் சவுத் சுலவேசி மாகாணத்தில் உள்ள மக்காஷர் நகரத்தில் இருந்து பிராந்திய நாடாளுமன்றத்திற்கு நேற்று மாலை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தினர். இந்த சம்பவத்தில் தீயில் கருகி பலியான 3 பேரது உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. இந்த தீயில் இருந்து உயிர் பிழைக்க கட்டடத்தில் இருந்து வெளியே குதித்த 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்நாட்டின் ஏராளமான முக்கிய அரசு கட்டடங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கான தூதரகங்கள் இந்தோனேசியாவில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் கவுதி அரசின் பிரதமர் படுகொலை. ஏமனில் கவுதி போராளிகளின் தலைமையிலான அரசின் பிரதமர் இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஏமன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். ஏமன் நாட்டில் ஈரானின் ஆதரவை பெற்ற கவுதி படைகள் தலைமையிலான அரசு தலைநகர் சனா உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை ஆட்சி செய்து வருகின்றது. அந்நாட்டின் மீது இஸ்ரேல் கடந்த 28ஆம் தேதி நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் கவுதி அரசின் பிரதமர் அகமது அல் ரஹாவி மற்றும் அவரது அமைச்சரவையை சேர்ந்த சில முக்கிய அமைச்சர்களும் கொல்லப்பட்டிருப்பதாக கவுதிகள் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார்கள். முன்னதாக காசா மீதான இஸ்ரேலின் படுகொலைகளை கண்டித்தும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் கவுதி படைகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். இஸ்ரேல் மீதும் அந்நாட்டுக்கு செல்லும் கப்பல்கள் மீதும் கவுதிகள் தொடர் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் மூலம் தாக்குதல்கள் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் முன்னாள் சபாநாயகர் படுகொலை. தெற்கு உக்ரைனில் உள்ள லிவிவ் நகரில் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் 45 ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உக்ரைன் நாடாளுமன்றத்தின் முன்னாள் தலைவர் ஆண்ட்ரி ப்ரூபி சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளார்கள். ஆண்ட்ரியின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்த உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி
அவர் மீது தாக்குதல் நடத்தியவர் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்தும் முயற்சியில் பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் போரை நிறுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் அங்கு ஏற்படவில்லை. இரு நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தும் முயற்சியில் பல்வேறு நாடுகள் ஈடுபட்டு வந்தாலும் போர் மீண்டும் மீண்டும் அதிகரித்து வருவது அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 7 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் சீனா சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடிக்கு சீனாவில் பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஆசிய நாடுகளில் ஒன்றான ஜப்பான் நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதற்காக அந்நாட்டுக்கு அவர் சென்ற பின்னர் தலைநகர் டோக்கியோவில் இந்திய ஜப்பான் இடையே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இன்று மற்றும் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் உள்ளிட்ட முக்கிய உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டிலிருந்து ரஷ்ய அதிபரை மோடி சந்தித்து பேச உள்ளார். இந்நிலையில் சீனாவை சென்றடைந்த மோடிக்கு அந்நாட்டு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனா அதிபர் ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று சென்றுள்ள அவர் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு பின்னர் ஜின்பிங்கை சந்தித்து பேச இருக்கின்றார். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் இந்த உச்சி மாநாடு உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக 25% கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 7 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் சீனா சென்றுள்ள பிரதமர் மோடியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அரசின் அடாவடித்தனம் 80க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன தலைவர்களுக்கு விசா தடை. பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் மற்றும் 80க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன உயரதிகாரிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ள விசா வழங்குவதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெறவிருக்கும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இவர்கள் கலந்து கொள்வதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தடைக்கான காரணம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மற்றும் பாலஸ்தீன அதிகார சபை ஆகியவை அமைதி முயற்சிகளை தடுப்பதோடு ஹமாஸை ஆதரிப்பதாக பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். அத்துடன் இவர்களது செயல்கள் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நடவடிக்கையானது இஸ்ரேல் ஹமாஸ் போரின் பின்னணியில் எடுக்கப்பட்ட அமெரிக்காவின் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவத்திற்கு பாலஸ்தீன அதிகார சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்திற்கும் ஐநா தலைமையக ஒப்பந்தத்திற்கும் எதிரானது என்று அது கூறியுள்ளது. அதேவேளை பல ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றி வரும் மஹ்மூத் அப்பாஸ் இந்த ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த விசா தடையானது 2 நாடுகள் தீர்வு குறித்து பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து நடத்தவிருந்த கூட்டத்திலும் மஹ்மூத் அப்பாஸ் கலந்து கொள்வதை தடுக்கும் வகையில் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காசாவின் ஜைடவுன் பகுதியில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 7 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருப்பதாகவும் 5க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய சிப்பாய்களுடன் தலைமையகம் தொடர்பை இழந்துள்ளதாக இஸ்ரேலிய வெளியுறவு கொள்கை நிபுணர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஹமாஸின் தாக்குதலால் கொல்லப்பட்டவர்கள் போக ஏனைய 4 முதல் 5 சிப்பாய்கள் அல்கசம் படை போராளிகளால் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் வெளியான சூழ்நிலையில் 5க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் தமது கட்டளை தலைமையகத்துடன் தொடர்புகளை துண்டிக்கப்பட்டிருப்பது இதை உறுதிப்படுத்தும் விதமாக இருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. அண்மைய சில நாட்களில் இஸ்ரேல் இராணுவம் மீது நடத்திய ஹமாஸின் மிக பாரிய தாக்குதலாக இது கருதப்படுவதுடன் ஒருவேளை இஸ்ரேலிய சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்களும் பிணைய கைதிகளாக ஹமாஸின் பிடியில் இருக்க நேரிடும் என பலரும் தெரிவித்துள்ளார்கள். ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள இந்த சிக்கல் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பின்னடைவை காட்டுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய தலைநகர் டெல் நகரின் மையப்பகுதியில் சக்தி வாய்ந்த கார் குண்டு வெடித்ததில் குறைந்தது 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் திட்டமிட்ட குற்றம் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரதமர் நெதன்யாகுவின் காசாவில் இராணுவ நடவடிக்கை குறித்து இஸ்ரேல் முழுவதும் தினமும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. போரை விரிவுபடுத்துவதற்காக இஸ்ரேல் அரசாங்கம் பணைய கைதிகளின் உயிரை பணயம் வைத்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ள சூழ்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் தீவிர போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இஸ்ரேலிய தலைநகரில் நடைபெற்ற பயங்கர குண்டு தாக்குதல் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியுள்ளது. இத்துடன் உலகின் நிறைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.